Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நியூ அரைவலா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம். சோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேஸ்லெட் business பண்ணாலும் சரி, அதாவது இந்த மாதிரி raw material நீங்க சேல் பண்ணாலும் இல்ல நீங்க பிரேஸ்லெட்டா மேக் பண்ணி நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது business பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த thread bangle business இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, இன்விசிபிள் நெக்லஸ் இப்படி பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படினா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டு வந்து வாங்கிப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பர்టిక్యులரா ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படினா அந்த ப்ராடக்ட்டை என்கிட்ட சொல்லி இத வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ள கொண்டு வாங்க சிஸ்டர், நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்வாங்க. சேம் டைம் அதே மாதிரி அவங்களும் வாங்கிப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட business வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. எனக்கு லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நம்ம நிறையவே டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தோம். சோ ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வேற பண்ணியிருந்தோம். நிறைய வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் business நம்பர்ஸ்ல. ஏனா நம்மளோட ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஒரு ப்ராடக்ட்ட ஸ்டேட்டஸ் வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து புக் பண்ணிப்பாங்க. சிஸ்டர் எனக்கு இது வேணும், பிளாக் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புக் பண்ணிப்பாங்க. சோ அதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். வேணும்ன்றவங்க வாங்கிக்குவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 டைம் வாங்கியிருந்தாங்க. சரி ஓகே 2 டைம் வாங்கியிருக்காங்க ஓகே அப்படின்னு தான் நினைச்சேன். தேர்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ். அதுல வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் டயல், இந்த வாட்ச் டயல்ல ரோஸ் கோல்ட், சில்வர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கார்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஜுவல்லரி கார்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேசர்லாம் கேட்டிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கா இத கொண்டு வாங்கக்கா, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவாமா? ஷூரா நான் வந்து ஆர்டர் பண்ணட்டுமா? நான் வந்து கொண்டு வரேன், நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்க வந்து பார்த்துட்டு வாங்கிக்கங்க அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வாங்கிக்கிறேன்க்கா, எனக்கு வாட்ச் டயல்ல வந்து கொஞ்சம் லக்ஸரியா இருக்கணும், பார்க்க வந்து நல்ல சூப்பரா இருக்கணும், என்னோட கஸ்டமர்ஸ் வந்து அதை வியர் பண்ணும்போதே நல்லா இருக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி வாட்ச் டயல் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் டயலை வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து கொண்டு வந்துட்டோம். நம்ம கிட்ட நார்மலா 55 ரூபீஸ் வாட்ச் டயல் அவைலபிளா இருக்கு. 85 75 அந்த ரேஞ்சில் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த வாட்ச் டயல் மட்டும் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணாம இருந்தோம். ரீசன் என்னன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட். அதனால நம்ம வந்து இது ஸ்டாக் வந்து கொண்டு வராமல் இருந்தோம். சரி இவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு வந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் நான் சென்ட் பண்ணேன். அவங்க கேட்டது ஒரு சில ப்ராடக்ட் தான். அந்த ஸ்பேசர், கார்டு, இந்த வாட்ச் டயலு, அப்புறம் வந்து ஒரு மல்டி கலர் பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாமே கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து நம்ம அனுப்பியிருந்தோம். அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு ஓகேக்கா எல்லாமே எடுத்து வச்சிருங்க, இதை எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அக்கா எனக்கு இதை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்ற பீட்ஸ் சேல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபீஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்து வச்சுருப்போம். அப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. பட் நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை எடுத்து வச்சுருவேன். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அட்வான்ஸாக எந்த ஒரு பேமெண்ட்டில் நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ அவங்க எப்போ வாங்கிக்கிறாங்களோ அப்போ வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுருப்பேன். இவங்ககிட்டயும் நான் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டில் நான் வாங்கலை. நான் வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டேன். கம்பல்சரி நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். கண்டிப்பாக வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அனுப்புனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட மணி கிடையாது, அதனால் இப்போ என்னால் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்களா, இப்போ நான் இதை வாங்கியே ஆகணும்னு நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா, என்னால் வாங்க முடியாது, என்கிட்ட மணி கிடையாது, என்னால் இப்போலாம் வாங்க முடியாதுன்னு அப்படின்னு அவங்களாவே எக்ஸ்ட்ரா என்னென்னவோ பேசினாங்க. சரி ஓகே நீங்கள் வாங்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே நீங்கள் அப்போது என்னால் நீங்கள் லாஸ் ஆகிட்டேன்ட்டு சொல்ல வரீங்களா, அதுக்காக வேணால் நான் ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல விட்டுருங்க வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நீங்கள் வாங்கலைன்னா பரவாயில்லன்னு நான் சொன்னதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் உங்களுக்கு வேறு கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா, இதில் உங்களுக்கு என்ன லாஸு அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு உங்ககிட்ட ஜஸ்ட்டு விசாரித்தாங்க அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு உங்ககிட்ட ஒன்றும் அவங்க கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டோம். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆஸ் ஃபேஷன்,
இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் நம்மளோட வெப்சைட்லையுமே போய் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எடுத்துகிட்ருக்கோம். வெப்சைட்லேயுமே வந்து ஆர்டர் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாவே உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ உங்கள் ஆர்டரை வந்து நான் பேக் பண்ணிடுவேன். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்த பிறகு அந்த 100 rupees என்கிட்ட இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ் எதுவும் வாங்காமல் விட்டுட்டா அவங்க வந்து நம்மனா அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணி ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் பே பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ நீங்களுமே கஸ்டமர்ஸ் நீங்களுமே வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பிரேஸ்லெட்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிட்டேருந்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேஸ்லெட்டாக வந்து வேறு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது எப்போவுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. கிவ்அவே இன்னும் ஒரு 5 daysல வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். May 31 கிவ்அவே வந்து முடியுது. ஸோ June 1st week வந்து கிவ்அவே வின்னரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். May 1லேருந்து May 31 வரைக்கும் நம்மக்கிட்ட யாரெல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை மட்டும் எடுத்து லாட்ஸ் போட்டு கிவ்அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.